இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross talk is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ, Cross talk. ஹலோ. Can I talk to Reshika? Yeah. Reshika, I am one of the model coordinator in the city. Okay. And we are coming with a new launch of a product. Okay. So we are looking out to models. Okay. ஒரு சீரீஸ் ஆஃப் விளம்பரம் எடுக்கலாம்னு இருக்கோம். Okay. இந்த ப்ராடக்ட் சாரி லான்ச் பண்றோம்ல, அதுக்கப்புறம் வந்து இத பிரேக் பண்ற மாதிரி நீங்களும் சாரியும் பேசிக்கிறீங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்களும் சாரி நிறைய, அதாவது நீங்க சாரி கிட்ட கோவமா பேசுறீங்க, அதுக்கப்புறம் சாரி கிட்ட சந்தோஷமா பேசுறீங்க. ஓகே. மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா, இந்த சாரி உங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி இதுல டப்பிங் வந்து வேற யார் வாய்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும், உங்க வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஓகே, நான் இப்ப சொல்றேன், எனக்கு இதை ஒண்டி நீங்க பேசி காமிங்களா கொஞ்சம்? நான் வந்து உங்களை இவ்வளவு அழகான சாரிகளா அப்படின்னு கேட்கும்போது நீங்க அதை வேரியேஷன்ல, அதாவது சோகமா சந்தோஷமா ஒரு 2-4 வேரியேஷன்ல சொல்லணும். ஓகேங்களா? சொல்லுங்க நான் என்ன மாடலேஷன் கேக்குறீங்களோ அத நான். ஓகேங்க, இது இவ்வளவு அழகான சாரிகளா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது இது கப்புல் சாரிகளுங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அத வந்து வேற வேரியேஷன்ல சொல்லணும். இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. கப்புல் இல்ல, கப்புல். 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 இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. இது என்ன ஆச்சரியமா? ஓகே, அடுத்ததா வந்து சந்தோஷத்துல சொல்லணும். இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. கப்பு அடிக்கிற சாரிங்கிற மாதிரி இருந்தது. சரியா? அப்படி சொல்ல. சரி, இந்த மகிழ்ச்சியோட இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இது கப்புல் சாரிங்க. அடுத்தது சோகத்துல சொல்லுங்க. சரிங்களா? இவ்வளவு அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. இது கொஞ்சம் ஏக்கத்துல சொல்ற மாதிரி இருக்கு. ஏக்கமா சொல்லக்கூடாது, சோகமா சொல்லணும். இது கப்புல் சாரிங்க. வெரி நைஸ். இது கோபத்துல சொல்றீங்க. சரிங்களா? இவ்ளோ அழகான சாரிகளா? இது கப்புல் சாரிங்க. ஓகே. உங்களுக்கு யாரு நம்பர் கொடுத்தா? இது மூலமா you can get into Bollywood, Kollywood, anywhere. Okay. Because it's a pan India. Yeah. Pan across. No, I just want to know the details. Okay, நீங்க we were in some flow. Okay. Tag line வந்து இன்னொரு முறை சொல்லுங்கங்கிறது தான். Okay. Okay, அத வந்து இப்போ நீங்க அதே எமோஷனோட பாடி காமிக்கணும் நீங்க. ஓகேவா? இன்னொரு தடவை என்ன கேட்க கூடாது, நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். இன்னொரு முறை சொல்லுங்க. this is very nice. Fine. ஓகே, உங்க டாலன்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டில்லும் சரி, இப்போ நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸும் சரி. சரியா? எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேன் இந்தியா லெவல்ல வந்து ஹிந்தி ஆடும் இது வரப்போகுதுனால ஹிந்திக்கு உங்களுக்கு வேற டப்பிங் தான். பட் டப்பிங் ஆர்டிஸ்ட் வேணும். அதுக்கான நீங்க அட்லீஸ்ட் வாய் அசைக்கிறதாவது கரெக்டா இருக்கணும். மேரே சாத் மே பாரத் கி பகுத் அச்சி கிலாடி, அது ஒண்டி கரெக்டா சொல்லுங்க. வார்த்தை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐயோ, ஒரு தடவை சொல்லுங்க. மேரே சாத் மே भारत की बहुत अच्छी खिलाड़ी है. भारत में बहुत अच्छी खिलाड़ी. मैं नहीं भारत के बहुत अच्छी खिलाड़ी है. भारत है बहुत. भारत है ने. हाँ. भारत में है. मे डे इज अजित बर्थडे. ओके. भारत की बहुत अच्छी खिलाड़ी है. எனக்கு சத்தியமா ஹிந்தி வராது. ஏங்க, வாய் அசைக்கிற அளவுக்கு ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சாவணும். pan India, you know pan India? It's like a pan India is a dandiya. Please tell Rashika. Yeah. You're testing the nerves. Because pan India அப்படினா நீங்க நினைக்கிறது என்ன, இந்தியாங்கிறது வந்து நெருக்குன்ற மாதிரியா? ஒரே ஒரு ஏரியாவா? क्योंकि सास भी कभी की खुशी भी அது சீரியல்ல உங்க அட்வர்டைஸ்மென்ட் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல, எனக்கு ஹிந்தி சத்தியமா வராது. ஓகே, हिंदी मुझको नहीं आता है அப்படின்றங்க நாங்க கிளையன்ட் கிட்ட சொல்லிரோம். हिंदी मुझको नहीं आता है. 3 மாசம் வந்து நீங்க ஷூட்டிங் நடக்க போகுது, ராஜஸ்தான்ல நடக்க போகுது. சரியா? ஓகே. பாலைவனத்துல இத ஷூட் பண்ண போறோம். I can't come out of station. I'm so sorry. இல்ல, ஸ்டேஷனுக்கு வர தேவையில்ல, நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பிக் பண்ணிப்போம். நான் out of சென்னை இது வரைக்கும் நான் ஆட் பண்ணது இல்ல. அதனால தான் சொல்றேன், இன்டர்நேஷனல் லெவல் ஆட். ராஜஸ்தான்ல போயிட்டு பாலைவனத்துல அந்த பாய் மாதிரி அது விரிச்சிரும் புடவைய. சரியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், செருப்பு போடாம அந்த புடவை வரைக்கும் நடந்து போகணும். 3 கிலோமீட்டர். நீங்க யாரு? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து. அது என்ன ஆளவன் தானா இது? உங்களுக்கு யாரு முதல்ல என் நம்பர் கொடுத்தா? நீங்க யாரு? ஏய், நீ என்ன திருப்பி அதே எந்திரன் படத்துல வர சௌந்தர்யா ராய் மாதிரி கேட்டுட்டு இருக்க? ஐஸ்வர்யா ராய் மாதிரி கேட்டுட்டு இருக்க. எந்திரன் படத்துல சௌந்தர்யா ராய் வராது இல்ல? ரஷிகா, நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். இப்படிலாம் பேச முடியுது? இவ்ளோ நல்ல பொண்ணா நீ? ஓ ரஷிகா, யூ ஆர் a very ouch baby of the Ochini baby. நீங்க இப்படி கலாய்க்கும் போது நான் வந்து I'm just thinking இது வரைக்கும் யார் இந்த மாதிரி பேசுனது? யார் மதன் பாபு சொந்தக்காரங்களா நீங்க? இப்படி பேசுறாங்க. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 Big FM. மனச தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross talk is subject of the solicitation of the central station of the radio station.
ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஆமா நேத்து அவளோட பர்த்டே. ஹலோ Cross talk. Hello? Hello. Mr. G.V. Prakash? Who? Sir, this is Vivek. Anu Malik sir is in Chennai. He wanted to talk to you. Yeah, please. Are you free, sir? Yeah, give it. Yeah, once. Anu Malik sir, line pen, sir. G.V. Prakash, sir. ஜிவி பிரகாஷ் மேன். हाँ जी हाँ. ஹலோ. Hi, sir. How are you? Yeah, I am good. ஜிவி, how are you, man? Yeah, I'm very good, sir. Oh, it's nice talking to you. It's like I wanted to talk to you actually for some time now. Okay. You remember me meeting when you were a kid, little kid? I met you once. I know. Happy to hear that you're reaching heights. Yeah, thanks, sir. Yeah, JV, I just came for my Diwali, to spend my Diwali in Chennai. Okay. I happened to hear some of your albums. Okay, sir. Amazing, man. What work you have done. Thanks, sir. Tune is so very soothing in the heart. Thank Just you so wanted to much. call up and wish that you have done a great job in a lot of your albums. I think the movie which got national award and all, what is that? Kodugala Adu? Adukalam. Yeah, Aduka. That Aduka was amazing Aduka that Thank you. SPBG has sung that Oyoko, what song that? Yeah, Ayeyo, yeah. Yeah, that was just mind blowing. Thank you so much, sir. GV, and I also happened to hear this what's Mayaka, some album. Mayakamena. What? Mayakamena. Yeah, that Mayaka. What a film, man. What a song. Each song has different color and lot of young peppy numbers are there. Okay, I'll tell you, GV, it's like I've got a project now. Okay. They are making a sequel of Teen Pati. Okay, in that film, I'm composing 3 numbers. Okay. So I thought I'll use some of your songs in that because normally I don't call up and ask permission at all. Okay. This is because I am inspired by your work. That's why I wanted to use 3 of your numbers. That's from Vaika. What song? What film? Hello, I don't think this is Anu. Come on. GV, I'm Anu Malik here. If you want to cross-check, you can call my PRO and ask whether Who's if your I'm in PRO? Chennai. Vivek handles my PRO things in South. Down South, he handles my PRO stuffs. I don't think this is... I know Anu Malik really well. I know his voice. Yeah, Tell me. you know me well means I'm very happy for it. I'm back north. Lot of people know me. That doesn't mean that I'm playing prank on Frup on everyone. You're laughing at me. See, so far I have been creating tunes and flicking tunes from everyone. Nobody finds out. You know Anu Malik, you want to talk to Anu, my wife? That's why I am Malik. I am Malik of Anu. That's why I am Anu Malik. You know Malik is the owner? You don't laugh. Let it not. யாரா அது? मुझको तमिल नहीं आता है, तुमको मालूम है नहीं मालूम? முதல்ல அனு மாலிக் வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். What Anu Malik is a playback singer or what? Anu Malik sing means bathroom also he doesn't sing. Don't sing and all. How do you know my voice? இந்த வாய்ஸ் கேவலமான வாய்ஸ் கண்டிப்பா அனு மாலிக் இல்லன்னு தெரியும் எனக்கு. சொல்லுங்க நீங்க. GV Prakash, you know अपन बोला है तू मेरे लिए ला है कोई बेताई साला है. You know that or not? अपन बोला तुमको अपन बोला पता है नहीं पता? யோ யாரே அது Yo, சொல்லியா? तुमको पता है नहीं पता? बोलो मुझको. கொய்யால. Goya, why you telling Goyala to me, to the Anu Malik of the leading composer of the North Indian films of the flicking from South India? You're telling this to me? Tell. Mr. GV Prakash, I'm in Taj Coromandel Hotel, okay? இது வேற. Yeah, tonight dinner at Taj Coromandel, okay or not okay? யார் பேசுறது? I'm music composer, not having enough time. Already 7 tunes I've taken from Devaji. அப்புறம் Devaji has given me engenge one song is Ner, no? That I've taken, copyright I got. From Rahmanji, I've taken 27 tunes so far without his permission. யோ சொல்லியா யார் அது? बच्चा बेटा तुमको हिंदी आता है नहीं आता? बोलो. First answer this. Don't laugh, man. Full on you're laughing. Full on don't laugh. Be a serious composer. What, man? You're not talking. You're laughing. Is that music? Vivek Chaudhary, you told GV Prakash only. Is he GV Prakash or are you playing a prank on me? What? It's his number, sir. GV Prakash number. Yes, I got it from the PR, sir. People will think you're Sachin Tendulkar, man. Change your voice first. யாரா பேசுறது? Okay, better. பாக்குறீங்களா? எவன்டா பேசுறது? சொல்லுங்கடா. डुबा कुरंगला यवंडा क्या बता है, क्या मीनिंग है उसको? रावण में देखा, रावण में एक सॉन्ग लेडी गागा में साथ बात என்ன லேடி காகா லேடின்னு யாரா பேசுறது? சொல்லுங்கடா. எனக்கு தமிழ் தெரியும். லாஸ்ட் டைம் நான் தேவாஜி வந்தபோது நிறைய கானா பாட்டு கத்துக்கினேன். என்ன தேவாஜி? ஏமலதா பிரேமலதா வா 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 கமல விமல சமல தக வா 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 ராகம முக்கம கோவிந்தமா வா தட் சாங் யூ நோ வா? எல்லாம் தெரியும். சொல்லு யார் பேசுறது? ஜிவி பிரகாஷ், நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். ஓ அப்படியா?
அனுமலிக் ஜி அப்படினோனே நீங்க எல்லாத்தையும் நம்பிட்டீங்க. I know அனுமலிக் வாய்ஸ். அதனால I was just figuring out. Figure out. பாயிண்ட் அப்புறம் கண்டுபிடிச்சேன். You are figuring out the அனுமலிக் ஜி. ஏன்னா அனுமலிக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால தான் நான் பார்த்தேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட். நல்லா பழக்கம் தான் எனக்கு. நிறைய பாட்டு உங்க கிட்ட எடுத்துர்க்காருல அவரு. கரெக்ட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஜிவி பிரகாஷ் எனக்கு ஒரு அப்புன் போலா பாட்டு பாடி காட்டுங்களா? அப்புன் போலா. I will sing you sing along with me அப்புன் போலா. சரி பாடுங்க. Okay. அப்புன் போலா. அப்புன் போலே. तू मेरी लेला. मेरे लेला. गौरी बेकाई साला. ஓகேப்பா. Thank you so much ஜிவி பிரகாஷ் பேசுனதுக்கு. ஆனா இது ரேடியோல போனா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா இத சொல்லுங்க. போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு. நீங்க கொய்யால எல்லாம் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல வேளை கெட்ட வார்த்தை திட்ட மாட்டீங்களா? ஜிவி பிரகாஷ்க்கும் கிராஸ் டாக் கேட்கிற உங்களுக்கும் இட்ஸ் ஹாப்பி தீபாவளி ஆஃப் த அரோமேட்டிக் ஆஃப் த ஆசோமலி ஆஃப் த ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரொமான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரம் பாலாஜி அண்ட் பிக் எஃப்எம். தீபாவளி அப்படினே நாளைக்கு டிவி முன்னாடி உட்கார்ந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் பார்க்கறது அப்படி இல்லைன்னா புது படம் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குற மாதிரி மொக்கையாக கொண்டாடாம பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தை சுச்சு ஜூன் கொஞ்சி அப்படியே தீபாவளி வாழ்த்துக்கெல்லாம் சொல்லி அப்படியே பட்டாசு சந்தோஷமா கொளுத்துங்க. அதே மாதிரி தூரமாக இருக்கு யாராவது ஃப்ரெண்டு வீடுனா ஜாலியாக போயிட்டு சந்தோஷமா அங்கேயே இருக்கும். ஹேவ் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் 3 வார்த்தை பேசிட்டேன். ஃபேண்டாஸ்டிக்ல. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். ஹலோ மிஸ்டர் ராஜகோபாலன். எஸ் ராஜகோபாலன். வணக்கம் சார், நான் பேங்க்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க. உங்களுக்கான லோன் இஎம்ஐ நீங்க செலுத்த தவறி இருக்கீங்க சார். கடைசி 2 இஎம்ஐக்கள். ஐயோ நான் லோனே கிடையாதுங்க. என்ன கூப்பிடுறீங்க? சார் நீங்க எடுத்த லோனுக்கான கடைசி 2 இஎம்ஐ செலுத்தப்படாமல் இருக்கு. எந்த காலத்துல? நீங்க எடுத்த லோன் எந்த காலம்னு உங்களுக்கு தான் தெரியும். நிகழ்காலமா, இறந்த காலமா, பிற்காலமான்னு. அதெல்லாம் இப்ப எல்லாம் க்ளோஸ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இப்ப கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க கடைசி 2 இஎம்ஐ செலுத்தாம இருக்கீங்க சார். எல்லாம் நிறுத்தி முடிஞ்சாச்சுங்க. எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் டோட்டலா கட்டியாச்சுங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. You didn't send sir. நீங்க இது மாதிரி ரஃபா பேசாதீங்க. நீங்க கடைசி 2 இஎம்ஐ கட்டல. You are calling me after 2 years that there's a loan pending. How is it? After 10 years also I can call. This is a new number. I have taken 1 month back. You are telling how? How means I got the number from telephone directory. You escape without paying the loan money. No. Stupid. Shut up and close the call. What you're telling is nonsense to me. Hello, don't disturb me. If you give no, நீங்க எஸ்கேப் ஆறதுக்கு தான் நம்பரே மாத்திருக்கீங்க. I will come into the police. Yeah, come to personally come and meet me. Don't call me stupid. You are only stupid. Hello. You are calling me and I am calling you stupid. How do you know I am a stupid? You are calling making a stupid call to me. இதுக்கெல்லாம் குவிஸ் கான்டெஸ்ட் நடத்த முடியும் நீங்க ஸ்டூபிடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. Don't talk to me. If you want you send the notice. ஹலோ சாரி சார், மிஸ்டர் ராஜகோபால் தானே? நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பேசுனீங்கன்னா நானும் உங்களுக்கு it was discussed and your bank is the worst bank I have ever seen. 2 years back I talked to you and went and make it settlement as made and now you are calling me unnecessarily. Sir, tonight dinner at Taj Coromandel. Come to me personally. Don't call in. Hello, are you understanding me what I am telling you? Sir, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சார், நீங்க தமிழ்ல சொல்லுங்க. Stop. You come to me personally. Come to me. சார் எங்க சார் இருக்கு உங்க வீடு? Don't call again. சரி ஓகே சார், நீங்க இதோட கேளுங்க. சார் நாங்க கால் பண்ண வேண்டியது சேஷகோபாலுக்கு, தெரியாம ராஜகோபால் கால் பண்ணிட்டோம். சார் டென்ஷன் ஆயிட்டாரு, மன்னிப்பு கேட்கணும் சார். உடனே இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு you are telling that you don't know English but stupid சொன்னது மட்டும் you understand? இல்ல சார், அது நிறைய சேஷகோபாலுக்கு பதிலா என்ன கூப்பிட்டுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? சார் சேஷகோபாலன் அப்படின்றது. Are you accepting that you are stupid? Yes sir. Instead of calling a Seshagopalan, you are calling Rajagopalan. And so I have told you that you are a stupid person. Yeah. And now you are telling you are stupid. Okay. சார் நீங்க என்ன திட்டிட்டே இருக்கீங்க சார், பாசமாவே. ஹலோ சார் இந்த வயசுல இவ்வளவு டென்ஷன் ஆகாது சார். எதுக்கு நீங்க அடிக்கடி போனை வைக்கிறீங்க? எத்தனை அவுட் கோயிங் கால் நான் பண்றது? என்ன எனக்கு வேற வழி வெட்டி வேலை. நீங்க தான் வெட்டித்தனமா நீங்க கூப்பிட்டு இருக்கீங்கன்னா நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு நீங்க டக்குன்னு போனை வைக்காதீங்க. நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். Now you are telling that you instead of Seshagopalan you have called Rajagopalan. என் பேர் பாலாஜிங்க. நான் பிக் எஃப்எம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன் சார். எங்க? பிக் எஃப்எம் பாலாஜினா. நீங்க ஏப்ரல் 1 இல்லையே. why you are making a fool of me? இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 பிக் எஃப்எம். மனச தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பழைய சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check is subject of the solicitation of the central station of the radio station.
ஹலோ ஹலோ அந்த புலிஸ் வேஷத்துல ஏன் புலியே இல்ல ஹலோ கிராஸ் டாக். ஹலோ, பிருந்தா மாஸ்டர் இருக்காங்களா? நான் பிருந்தா தான் பேசுறேன். மேடம் நாங்க நடனமே வா அப்படின்ற பத்திரிகையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க. மேடம் நாங்க ஸ்பெஷல் இன்டர்வியூஸ் ஆஃப் நடன ஸ்டார்ஸ்லாம் பண்றோம் மாஸ்டர்ஸ். ஓகே ட்ரிபியூட்டிங் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் எவ்ரி மாஸ்டர்ஸ் இன் தி குளோப்ஸ். ஓகே ஓகே மேடம், அதுக்கு ஒரு சிறப்பு பகுதியா வந்து ஆரம்பிக்கிற போது உங்களோட நாங்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். ஓகே ஓகே ஓகே. இந்த நடன தாரக மந்திரமே என் வாழ்க்கையின் மூச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு. நடன ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கம்மி பேர், அதுல நீங்களும் ஒருத்தங்க. ஆமா. இந்த நடனத்தை பத்தி நீங்கள் சில வார்த்தைகளில் சொல்வதானால் என்ன சொல்வீங்க? அது ஒரு காட் கிஃப்ட். நாட் எவ்ரிபடி கேன் டான்ஸ். அத வந்து ரசிச்சு ஆடணும். ரசிச்சு டான்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட். எஸ் தட்ஸ் இட். ஒரு நம்ம ஜாப்லயே ஆடினாவும் அது ஹார்ட்டோட ஆடினாதான் அத ரசிக்க முடியும். பிருந்தா மாஸ்டர் அப்படின்னா ஒரு கொரியோகிராஃபி சிக்னேச்சர் டியூன்ஸ் இருக்கு. இட்ஸ் லைக் காலர் டியூன்ஸ் ஆஃப் தி யூனிவர்சல்ஸ். சோ அது மாதிரி வந்து இப்போ நான் சில ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் சொல்றேன். இதுக்கு பிருந்தா மாஸ்டரோட கொரியோகிராஃபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டெஃபினட்டா. நான் சில பீட்ஸ் உங்களுக்கு நான் வந்து மவுத்ஸ்லயே பண்ணி பாக்குறேன். சரி சரி. அப்படின்னா என்ன மாதிரி வேரியேஷன்ஸ்ல இது கொரியோகிராஃப் பண்ணலாம்? இது ஃபோக்ல பண்ணலாம். ஃபோக்ல பண்ணலாம். அது இதே பீட்ல பரதநாட்டியம் ஸ்டைல் ஆஃப். வீட்ல பரதநாட்டியம் கத்துப்பீங்களா? எப்படி அது? இல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி பீட்ல ஒரு கிளாசிக்கல் ஆடினா, கிளாசிக்கல் சொல்றது வெஸ்டர்ன்ல ஆடினாவும் நல்லா இருக்கும், ஃபோக்ல ஆடினாவும் நல்லா இருக்கும். ஓ, வெரி மிக்சர் ஆஃப் தி ஓரியன்டேஷன்ல இது. ஆமா ஆமா. இசை ஒரு ஜகுல் ஜுகுல்ல. ஆமா. எப்பவுமே பரதநாட்டியம் வந்து நீங்க எந்த மியூசிக்லயும் ஆடலாம். ஓகே மேடம், நான் இப்ப அடுத்த வேரியேஷன் சொல்றேன் உங்களுக்கு. எந்த மியூசிக் இது? இது ஃபோக், கம்ப்ளீட் நம்ம தமிழ்நாடு ஃபோக் மாதிரி. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அடாப்ட் பண்ணிப்பீங்க இதுக்கு? சேலத்துல போயிட்டு தூத்துக்குடி போவீங்களா இல்ல தேரன் எக்ஸ்பிரஸ்? இல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஃபோக்ஸ் இது கரெக்ட்டா இருக்கும்? மேபி ஒயிலாட்டம் ஃபீல் ஆஃப் இது கூட நல்லா இருக்கும். ஒயிலா பாடும் பாட்டுல சில பேர் பாடி. ஒயிலாட்டம். ஓகே ஓகே ஓகே. பட் மியூசிக் இஸ் ஸ்லைட்லி டிஃபரண்ட். பட் அந்த ஹிப் மூவ்மெண்ட்ஸ், the dress, the fisherman's dress. fisherman's go with Taj Kora Metal Palace. ஓகே அது மேடம். கொஞ்சம் இதே பீட் கொஞ்சம் மாத்துனா fisherman. ஆமா மேடம், வீட்டை மாத்தணும். எங்க கிடைக்குதுங்க வாடகைலாம்? மேடம் இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ஹிப் ஹாப்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு என்ன ஸ்டைல்ஸ் நீங்க சொல்லுங்களேன். Oh my baby, show me the meaning of you and me going to. What style is suiting this, madam? Hand action feel. Hand action, eye coordination. Driving is eye very coordination, important. not the beat the legs. No steps on the legs. You don't have any beat no for this. Oh okay, beat it, just beat it. மேடம் இப்போ இந்த வேரியேஷன் முடிஞ்சது. இப்போ உங்ககிட்ட இளம் நடன கலைஞர்களை வந்து நீங்க ஊக்குவிக்கிற சில வார்த்தைகளை வந்து நீங்க சொல்லுங்களேன். இப்போ ரொம்ப நல்லா ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு, because very famous really you are telling that and all no. நீங்க வந்து பாராட்டணும். நீங்க சில வேரியேஷன்ல என்ன எப்படி பாராட்டுவீங்க? நான் ஒரு நடன மங்கன். எப்பவுமே நான் ஜட்ஜா போனா கூட ஆடும்போது மனசாரதா வரும். ஆஹா மேடம், இது பாச பிணைப்பு ஆஃப் தி போராட்டம். நம்ம கேமராக்காக எந்திரிச்சு கிளாப் பண்ணணும்ல. ஓ சரி. அது வேற அதையும் மீறி ஆடினா அந்த ஓடி போய் ஸ்டேஜுக்கு போய் கட்டி பிடிப்போம் தெரியுமா? Very nice madam, this is the spirit of the egos. It's the ethos of the paradox. One more thing I want, நீங்க ஒரு சிக்னேச்சர் எனக்கு போடணுமே இப்போ, வாய்ஸ் சிக்னேச்சர். வாய்ஸ் சிக்னேச்சர் மியூசிக்கா? இல்ல வாய்ஸ்லயே நீங்க ஒரு சிக்னேச்சர் போட்டு நான் தான் பிருந்தான்னு சொல்லணும் எங்களுக்கு. அதை நாங்க வந்து அப்படியே எங்க புக்ல போட்டுருவோம். ஹலோ ஹாய் பிருந்தா, லைக் தட் ஒன். இந்த வாய்க்கு ஓகே ஓகே ஓகே. யா we got action. ஹாய் ஐ அம் பிருந்தா. தரிக்கிட்ட தாம். என்ன தரிக்கிட்ட தாம்? நான் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் 6 நாள் கழிச்சு சொல்றீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து மேடம். ஓகே ஓ ஓகே. ஓ ஆக்ஷன். ஹாய் ஐ அம் பிருந்தா யோ தரிக்கிட்ட தாம். தாம் மேடம், இது நல்லா இருந்தது. இந்த டேக் நல்லா இருந்தது. பட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து புஸ்கா இருக்கு. வணக்கம் அப்படின்றது மாதிரி ஆரம்பிங்க. ஓகே ஓ ஆக்ஷன். ஹாய் வணக்கம். என்ன ஹாய் யாரு மேடம் இருங்க, யார் உங்களை ஹாய் சொல்ல சொன்னா இப்போ? அது வந்து மதம் வணக்கம்மா. வணக்கம் தான் சொல்றீங்க. சரி. ஆக்ஷன். வணக்கம். இல்ல மேடம் நீங்க நிர்மலா பெரியசாமியா? நீங்க வணக்கம்னு அழுத்தி சொல்ல கூடாது மேடம். நீங்க வந்து ஐயோ என்னங்க? இல்ல என்ன சிக்னேச்சர் ஒரு நல்லா போடுங்க மேடம். சிக்னேச்சர் வந்து எவ்வளவு முக்கியம். சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் 2 கிலோ. வணக்கம் ஐ அம் பிருந்தா யோர் அப்படி சொல்றேனே. அப்படி சொல்லுங்களேன், நல்லா இருக்கே அந்த சிக்னேச்சர். ஆக்ஷன். வணக்கம் ஐ அம் பிருந்தா யோர் தரிக்கிட்ட தாம். ஆஹா, தரிக்கிட்ட தாம் ஆஃப் தி தூம் ஆஃப் தி பிருந்தா மாஸ்டர். நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். ஐயோ what is happening? உங்களோட டைரக்டர் ஐஸ்வர்யா தனுஷ் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ யாரையாவது கிராஸ் டாக்ல கிண்டல் பண்ணோம் அப்படின போது உங்க பேரை தான் சொன்னாங்க. அக்கா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அக்கா. கலா மாஸ்டர் வந்து சீப் போடா அப்படினு சொன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க கண்டுபிடிக்கல. இங்க தான் இருக்காங்க கலா மாஸ்டர். பக்கத்துல தான் இருக்காங்களா? அப்படியே கொடுங்களா அவங்க கிட்ட. கலா பிகேஎஃப்எம் பாலாஜி என்ன ஏமாத்திட்டாங்க. ஹலோ என்ன பாலாஜி எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க மாஸ்டர். இப்பதான் வந்து உங்க சகோதரி வந்து கிராஸ் டாக்ல வந்து அவங்க ஏமாந்தாங்க.
லூசு உன் வாய்ஸ் நான் கண்டுபிடிச்சிருந்தா ஏமாத்திருவேன். பாவம் ஏமாத்தியாச்சா ஐஷு. ஒரே ஒரு சீப்போடா சொல்லுங்க, அப்பதான் வந்து என் ஜென்ம சாபல்யம் அடையும். சீ, போடா. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 பிக் எஃப்எம். மனச தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம. பழைய சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். Hello. Mr. Karthik, I'm calling you from US Directory Internet Yellow Pages. Yellow Pages. US Directory, I'm calling you from US Directory. Okay. You're living to our country this Sunday, right? Yeah. Okay, you need to verify certain things before you proceed. Okay. Okay, Karthik, can we know the exact details of why you're leaving India and going to our country? I'm actually studying my BTech over here. Okay. Fine. My university. Okay. And University of Wisconsin-Madison. Wisconsin, is it? Yeah. Have a memorandum of understanding. What? Memorandum of understanding. MOU. But MOU is MOU? Yeah. Yeah, okay. Well, that's So what you're calling you back in your country, is it? Yeah. Semester abroad program from my university to that university. Oh, basically you are going from university to university. Yeah. You're not from country to country, right? It's not a country to country transfer program, right? No, no. Okay. And how long is your stay in the country of United States? 6 months perhaps. Do you know the place where you're going to stay? Accommodation? Yeah. The Regent apartments. No, I don't want like American Manor or Regent apartment like that. Give me the exact location of the details. Exact location. Yes. 1402 Regent Street. Yeah. Wait a minute for 1 minute. Yeah, please. 1402. Hello, Karthik. Yeah. Yeah, please proceed. May I know who's this? What? May I know who's this? How dare you didn't ask to be this the officer of the United States Army? You're calling from US Directory. I'm Derek Isaac. Hey, yaar ade. Hey, what nonsense is timing joke to me? Alache, yaar sulu. You're bugger-offing me. Just tell the address of the America. Ngaya ga boy. Wait up phone. Hey, nonsense. Why are you talking about my Aya and all? Back in America, my Aya is South Secretariat Colony. Yo, prank call kuda olga panna theriyada ungalukku. தெரியாதுடா. நீ நம்பினலடா. அட்ரஸ் கொடுக்க வந்தலடா. வாடா அமெரிக்கால வந்து உன்னை அடிப்பண்டா. ஆண்டர்சன் வச்சு அடிட்டா உன்னை. ஆண்டர்சன் ராகவனை கூட்டு போங்க அங்க. ராகவன் ஆண்டர்சன் சேர்ந்து வந்து உன்னை அடிப்பாங்க. ஒரு பாட்டுல வேற பாடுவாங்க கோட்டு போட்டுன்னு. யாரா ராகவன்? ராகவன் தெரியாதா? அடப்பாவி, இது ஒண்டி ஐஜிஆர் மாரா இருக்கு தெரிஞ்சுன்னு வெச்சுக்கோ. மூஞ்சில குத்துவாரு. சரி குத்தட்டும். யோ யார் சொல்லுங்க? வாய்ஸ் ரொம்ப டிஸ்டிங்க்டா இருக்கு. இது வரைக்கும் போன்ல பேசாத வாய்ஸ் யாரு? இது வரைக்கும் போன்ல பேசாத வாய்ஸ் அலெக்சாண்டர் கிராம்பல் தான். டேய், அமெரிக்கால சென்ட் பாட்டில் வாங்கின வரியா சொல்லு. வாங்கினேன். சென்ட் பாட்டில் வாங்கின வரியா? ஃபாரின் சாக்லேட்? வாங்கினேன். ஃபைன். அப்ப சத்தியமா பிராமிஸா வாங்கின வரேன்னு சொல்லு. யாருன்னு சொல்ல வாங்கினேன். நீ பிராமிஸா வாங்கின வரேன்னு சொல்லு, நான் சொல்றேன். I got promise. அமெரிக்கால இருந்து சென்ட் பாட்டில் சாக்லேட் டப்பா வாங்கினேன். யாரு? எச்ச விட்டேன் 2 வாட்டி சொல்லு. எச்ச விட்டேன். ஊட்டியா? விட்டான் சார். நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன்டா. பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜியா? யோ என்ன யோ? டேய், நான் பாலாஜி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன். நீ உண்மையான பேர் சொல்லு. டேய், நான் பாலாஜி தான்டா பேசுறேன். ஆஹா, எனக்கு நடிக்க தெரியாதுடா. அப்ப ஐடி சொல்லுங்க. ஐடியா www.gublu.com. எப்படி? கரெக்ட்டா? ஓ, thank you. ஓகே, ஹேப்பி ஃபர்ஸ்ட் அமெரிக்கா. யூ பிரிங் தி சென்ட் பாட்டில் அண்ட் சாக்லேட் டப்பா. கண்டிப்பா. ஏய், வந்து நீ உனக்கு ஒண்டி சென்ட் பாட்டில் எடுத்து ஆபீஸ் வரலன்னு வெச்சுக்கோயேன். நான் 2 நாள் குளிக்காம உங்க வீட்டுக்கு வந்துருவேன். கண்டிப்பா வரேன். ஷூர். Have a great trip of the safe journey of the happy journey டா. Thank you. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 பிக் எஃப்எம். மனச தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம. பழைய சொல்லலாம்.